விஜய், காவேரி எல்லாருமே சேர்ந்து ரொம்ப சூப்பரா பொங்கல் செலிப்ரேஷன் வந்து பக்காவா பண்ணிடுறாங்க. இங்க வந்து பொங்கலுக்கான ஏற்பாடு எல்லாமே பண்ணி, வந்து பானைக்கு அழகா வந்து அந்த குங்குமம், மஞ்சள் எல்லாமே வந்து பூவெல்லாம் கட்டி மஞ்சள் அதுக்கப்புறமா கரும்போடு வந்து அவ்வளோ சூப்பரா வந்து பொங்கலுக்கு படையெல்லாம் போட்டு செமையா வந்து கொண்டாடுறாங்க பொங்கல. அடுத்து எல்லாருமே பொங்கலோ பொங்கல்னு சொல்லிட்டு சூப்பரா செலிப்ரேஷன் பண்ணி முடிக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில விஜய் வந்து ஒரு ஃபோன் அட்டெண்ட் பண்றாரு. அந்த டைம்ல கரெக்ட்டா ஃபோன் வந்துட்டோனே, உடனே கேட்குறாரு, "என்ன விஷயம்? நான் விசாரிக்க சொன்னது விசாரிச்சிங்களான்னு?" "நாங்க விசாரிச்சுட்டோம் சார். அந்த கிருஷ்ணா, அவங்க ஃபேமிலி எல்லாருமே பத்தி எல்லாமே விசாரிச்சுட்டோம். அத டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு சென்ட் பண்ணிருக்கோம் சார்" அப்படின்றாங்க. அதன்படி வந்து அந்த டீட்டெயில்ஸ் எல்லாரும் பார்க்குற விஜய் அதிர்ச்சி அடைகிறாரு. என்ன 3 பேருக்குமே தனித்தனியா வந்து அ இவங்களோட நேட்டிவ் வந்து சொல்கிறாங்க. அப்போ இவங்க 3 பேருமே ஒரே ஃபேமிலி கிடையாதா? அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அதிர்ச்சி அடைகிறாரு. உடனே வந்து நிவின்க்கு வந்து கால் பண்ணுறாரு. "நிவின், உங்ககிட்ட பேசணும்" அப்படின்னு சொல்லிட்டு, "என்ன விஷயம் சார்? என்ன விஷயம் விஜய்?" அப்படின்னு கேட்குறாரு. "இல்ல, நீங்க சொன்னீங்கல்ல, எந்த விஷயமும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு." "ஆமாம், எனக்கு என்னமோ இந்த கிருஷ்ணாவோட ஃபேமிலி பார்த்தா சந்தேகமாக இருக்குது" அப்படின்னோன்னே அதிர்ச்சி அடைகிறாரு நிவின். "நீங்கள் என்ன சொல்கிறீங்க விஜய்?" அப்படின்னோன்னே, "இந்த மாதிரி 3 ஃபேமிலியும் வந்து வேறு வேறு மாதிரி இருக்காங்க. ஆக்சுவலாக 3 பேருமே வந்து ஃபேமிலியே கிடையாது. அந்த விஷயம் வந்து எனக்கு தெரிஞ்சிருக்கு. இவங்க ஏதாவது வந்து நம்ம குமரன் ப்ரோ வந்து காணாமல் போனதுக்கும் இவங்களுக்கும் சம்மந்தம் இருக்குமோ எனக்கு தோணுது. இதை பற்றி உங்ககிட்ட பேசணும், நீங்கள் வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, நிவினும் வந்து விஜயும் நேரில் சந்திக்கிறாங்க. அப்போ நிவின் வந்து விஜய்கிட்ட சொல்கிறாரு, "அப்போ வந்து கண்டிப்பாக குமரன் ப்ரோவை இவங்க ஏதாவது பண்ணியிருப்பாங்களோ?" "ஆமாம், எனக்கு என்னமோ வந்து அந்த எல்லாத்துக்கும் காரணம் அந்த பசுபதி தான் தோணுது. ஏன்னா இதில் ராகவும் இன்வால்வ் ஆகியிருக்கான். ராகவுக்கும் வந்து கிருஷ்ணாவுக்கும் வந்து 2 பேருமே அப்பப்போ வந்து சந்தித்து பேசிக்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுக்கு எல்லாத்துக்கும், இந்த பிரச்சனை எல்லாத்துக்கும் பின்னாடி அந்த பசுபதி தான் இருக்கான்னு அர்த்தம்" அப்படின்னோடனே, அப்படின்னு நிவின் அதிர்ச்சி அடைகிறாரு. "விஜய், இது பெரிய விஷயமா போகும் போல் இருக்கே. இப்போ என்ன பண்ணுறது? அண்ணனை எப்படி காப்பாற்றுறது? அதே மாதிரி இவங்களெல்லாம் வந்து எப்படி, இவங்க யாருன்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுனோடனே, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் கவலைப்படாதீங்க. ஒரு விஷயம் மட்டும் நீங்கள் விசாரிங்க. அந்த ராகு எங்கே இருக்கான்? அவனை சுற்றி என்ன நடக்குது? அவன் எங்கெல்லாம் போயிட்டு வரான்? அப்படின்னு சொல்லிட்டு எந்த இன்ஃபர்மேஷனும் நீங்கள் விசாரிங்க. அடுத்து அந்த குடும்பம் என்ன ஆகுது? அந்த குடும்பம் எங்கே இருக்குது? எல்லா விஷயத்தையும் நான் விசாரிக்கிறேன்" அப்படின்னோடனே, "சரிங்க விஜய், இந்த விஷயத்தில் கண்டிப்பாக அண்ணனை கண்டுபிடிச்சே ஆகணும். அண்ணன் என்னமோ அவங்கக்கிட்ட தான் மாட்டிகிட்டு இருக்க மாதிரி தோணுது. அதை முதல்ல கண்டுபிடிக்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் முடிவு பண்ணுறாங்க. இங்கே வந்து விஜய் வந்து இந்த இடமா இது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு போகிறாரு. அது வந்து கவர்மெண்ட் குவார்ட்டர்ஸ் வந்து நிறைய இருக்காங்க. அதெல்லாம் பார்த்து விஜய் வந்து எல்லா விஷயத்தையும் விசாரிக்கிறாரு. இங்கே தான் வந்து அந்த அம்மா இருந்திருக்காங்க. அவங்களாம் வந்து இங்கே தான் இருந்திருக்காங்க. அவங்க வந்து ஒரு நடிகை அப்படின்ற விஷயம் எல்லாமே தெரிய வருது. அதை கேட்டு விஜய் அதிர்ச்சி அடைகிறாரு. அதுக்கப்புறம் அவங்க கூட பழகினவங்க எல்லாருக்கிட்டையுமே வந்து விசாரித்து எல்லா விஷயத்தையும் விஜய் வந்து கேட்ச் பண்ணுறாரு. அதே மாதிரி கிருஷ்ணா, அதுக்கப்புறம் அந்த சிந்து, எல்லாரையும் விசாரிக்கிறாரு. அடுத்து வந்து இவங்க எல்லாரோட ஒரிஜினல் பேரையும் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு விஜய். "ஓ, இப்படி தான் போதா? அப்போ இது ஃப்ராடு ஃபேமிலியா? இந்த ஃபேமிலியை சும்மாவே விட மாட்டேன். எவ்வளோ தைரியமாக இருந்தால் இந்த மாதிரி ஃப்ராடுத்தனத்தை வந்து நம்ம வீட்டில் நடத்தியிருப்பாங்க. இவங்கள சும்மாவே விடக்கூடாது. கையும் களவுமா இவங்கள பிடிச்சி இவங்கள ஒரு வழி பண்ணணும். இவங்கள வச்சு தான் நான் வந்து எங்கே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து குமரன் ப்ரோவை கண்டுபிடிக்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறார் விஜய். அடுத்து நிவின் வந்து விஜய் கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்கிறாரு. இந்த மாதிரி அந்த ராகவ் வந்து ஊரில் கிடையாது, இங்கே சென்னையில் தான் இருக்கான். சென்னையில் ஒரு வீடு எடுத்து தங்கியிருக்கான். அவங்க கூட நிறைய அடியாட்கள் தான் இருக்காங்க. அவங்க எல்லாருமே வந்து 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 ரவுடிஸ் எல்லாம் தான் இருக்காங்க அவங்க கூட. அப்பா அவன் ஏதோ வந்து விஷயமா இப்படி பண்ணிகிட்ருக்கான். சரி, அவங்க அப்பங்காரன் எங்கே இருக்கான் அப்படின்னு சொன்னோன்னே, அந்த ஆள் தான் எங்கே இருக்கான்னு கண்டுபிடிக்க முடியல. ராகவ் பற்றி விஷயம் தான் தெரிஞ்சுது. அதுவே போதும். அவர் புள்ள தான் மாட்டிக்கினால நம்மக்கிட்ட. அப்பங்காரன் தானாக வந்து சேருவான். நீங்கள் கவலைப்படாதீங்க. சரி, மறுபடியும் ராகவ நம்ம வந்து தூக்க போகிறோமா? அதெல்லாம் கிடையவே கிடையாது. அமிச்சாங்கல்ல ஃபேக்காக ஒரு குடும்பத்தை, அந்த குடும்பத்தை தான் நம்ம தூக்க போகிறோம். அவங்க நம்ம கையில் இருந்தால் என்ன நடக்குது, ஏது நடக்குது, என்ன நடந்தது, எல்லா விஷயமும் தெரிய வரும்னு சிரிக்கிறாரு. விஜயோட ஆட்டம் ஆரம்பமா அப்படின்னு.